ஒரு நாள் திரௌபதி தன் தோழிகளோட நீராடுறதுக்காக நதிக்கரைக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஆல்ரெடி ஒரு முனிவர் இந்த நதியில குளிச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் காத்திருக்க இந்த முனிவர் வெளியே வர மாதிரி தெரியல. அப்ப திரௌபதி அந்த முனிவர் கிட்ட போய், நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியுமா, நாங்க கொஞ்சம் குளிக்கணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த முனிவர், என்னால அது முடியாதுமா, ஏன்னா கரையில நான் வச்சிருந்த ஆடைகளை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே திரௌபதி சேலையினுடைய ஒரு பகுதியை கிழித்து அந்த முனிவருக்கு கொடுக்கறாங்க. ஆனால் அந்த துணி ஆத்துல அடிச்சுட்டு போயிடுது. மறுபடியும் அவங்க சேலையினுடைய இன்னொரு பகுதியை கிழிக்கிறாங்க, அதுவும் ஆத்துல போயிடுது. 3வது தடவை முயற்சி செய்யும் போது அந்த முனிவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதையும் நீங்க கிழிச்சிட்டீங்கன்னா உங்களோட மானத்தை காப்பாத்திக்க உங்களுக்கே சேலை இருக்காதேமா அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னை யாராவது மானபங்கப்படுத்த நினைத்து உடைகளை கலைக்க முற்பட்டால் அவங்களோட அழிவு அன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கும். எந்த விஷயத்திலயுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு.